நாங்க வர்றது முன்னாடி கைது பண்ணி நாங்க எங்க கேட்போம் அவங்க நீங்க அவங்கள கேட்டு இன்னைக்கு தான் அதுக்குள்ள தலைவருக்கு எல்லாம் வரணும் சீக்கிரம் சொல்றேன். எங்களோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லையா. அரெஸ்ட் பண்ண நடுவுல வராதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மகன் நாளைக்கு ஃப்ரெஷ் ஆவாங்க. இப்ப பண்ண முடியும். கோஆபரேட் பண்ணுங்க. வெல்லட்டும் 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 ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம். யாருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம் யாருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம். எப்படி சார் ஜஸ்ட் தலைவருங்க பேச போறாங்க. அவங்களாண்ட பாதிக்கப்பட்டவங்களாண்ட நீங்க அலோவ் பண்ணுங்க சார். அதிகாரிங்க சார் நீங்க ஒண்ணுல தலைவருங்க பேச போறாங்க. தலைவர் என்ன பண்ண போறாங்க? அவங்கள மோட்டிவேட் பண்ண போறது கிடையாது. அவங்க பாதிச்சிருக்காங்க. தலைவர்ன்ற முறையில இல்ல சார். தலைவருங்க எதுக்கு வராங்க? பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராங்க. அதுக்குதானே தலைவரா இருக்காங்க. அரெஸ்ட் பண்றப்ப பண்ண வேணாங்கிறவங்கள இது சொல்லல. நீங்க கன்சோல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்ச இடத்துல எங்க தலைவருக்கு யாரும் வரப்போறது இல்ல. ஜஸ்ட் இப்ப இருக்கும்போது நீங்க அலோவ் பண்ணீங்களா? அரெஸ்ட் இல்ல, பார்ட் ஆஃப் அரெஸ்ட். 1.5 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்க நாளைக்கு தலைவர் எதுக்கு இருக்காங்க? பொதுமக்களுடைய நாளைக்கு டைம் கேட்டீங்க சார். நாளைக்கு போலீஸ் எங்களோட இதை பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அது உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களை பார்க்க வேணாம்னு சொல்ல, பேச வேணாம்னு சொல்ல, அரெஸ்ட் அப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். வாங்க சார், நாளைக்கு வாங்க சார். நாளைக்கு டைம் கொடுங்க சார். காலையில வாங்க. நாங்க நடத்துறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் எங்கிட்ட டைம் கேளுங்க. அவங்க நடத்துறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நீங்க சரி, நீங்க சொல்றது சரி. அங்க வரும்போதே கைது பண்ணிட்டு அப்புறம் கைது பர்மிட்டட் பிளேஸ் சார் கிடையாது சார். 8 பஸ் போயிருக்கு சார். 8 பஸ் போயிருக்கு. பர்மிட்டட் பிளேஸ். சரி, ஒரு இடத்த கொடுங்க, அவங்க போய் அனுப்பி போராடட்டும். பர்மிஷன் கமிஷன் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு சார். பர்மிட்டட் பிளேஸ் இருக்கு, அங்க போக வேண்டியதான். அவங்க வந்ததுல இருந்து சொல்றேன் சார், நீங்க பர்மிட்டட் பிளேஸ்ல பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க அங்கெல்லாம் போக மாட்டேங்குது. பர்மிட்டட் பிளேஸ் சார். ரிட்டு கோர்ட்ல ஹைகோர்ட்ல வர பெண்டிங் இருக்கு இந்த ரோட்ல போட்டதுக்கெல்லாம். நாங்க அது மாதிரி இடத்துல வர வச்சு சரி அவங்க ஆபீஸ் சொல்லி வர பிக்கப் பண்றதுதான். அவங்க மொத்தமா வந்தோடனே ஏறிடுறாங்க. போய் தான் கேட்கணுங்களே, இவ்வளவு உயர் அதிகாரிகள் இருக்கீங்க, இந்த இடத்துல போய் நின்று போராடிக்கிறீங்க. அவங்க அங்க ரெகுலரா உங்களை மாதிரி பர்மிஷன் வாங்கிடுறாங்க சார். நம்மளா கன்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க போனாதான் என்னைக்கு டேட் இருக்குன்னு அது வச்சுதான் அங்க ஐஎஸ்ல சார் கொடுக்காங்க. நம்மளா கொடுக்கலையா? அதெல்லாம் உங்களுக்கு பர்மிட்டட் பிளேஸ் எல்லாம் கமிஷன் ஐஎஸ்ல கொடுக்குறாங்க சார். மக்கள் பாதிக்கப்படும் போது அங்கீகாரம் வந்துதான் அவங்க கோரிக்கை சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? இது மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி சார் பாதிக்கப்படும் போது கண்டிப்பா அவங்க பீரிட்டு வருவாங்க வெளியே. சரி வாங்க. ஆட்சி முறைன்னு நம்மள இந்த சைத்துக்கிட்டு போராடுறவங்க எல்லாம் வேற வேலை வெட்டி இல்ல, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யாரு பிரச்சனைங்க? ஒரு ஆண்டு இவர் என்ன பண்ணுவார்? எப்படி வாழ்வார்? ஒரு வாடகை கட்டணும். இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்யறது? இது எந்த மாதிரி கணக்குல எடுத்துக்கிறது? இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மள இந்த சைத்துக்கிட்டு போராடுறவங்க எல்லாம் வேற வேலை வெட்டி இல்ல, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யாரு பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க? கொடுமையா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அதுக்கு தான் நாங்க எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிக்க வந்து உங்களையும் வந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க. உள்ளே போக கூடாது, சந்திக்கவே கூடாது. அது எந்த மாதிரி அனுமதி இல்லை, அது அனுமதி இல்லை. நான் இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்க ஒண்ணு கவனிக்கணும். ஒரு நாட்டுல வந்து நடக்கிற அநியாய அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை, எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான், ஒரு அறிஞர். இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்துல வராது. இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்கு, நீ போராடவே அனுமதிக்கலாம். இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில தெரியும்? எதுவுமே சொல்லாத நீ பேசாம இருந்து குறவழியை நெரிக்கிறது
கொடுங்கொன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம்? அங்க எங்க கருத்து இருக்கு, எங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க. நீங்க நியமிச்ச குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க. 7.25 லட்சம் குழு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள உருவாச்சு எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப காலை உணவு திட்டமா நாங்க தான் பண்ணி செய்யணும். இந்த இப்ப நான் முதல்வன் திட்டமா நாங்க தான் வேலை செய்யணும். உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொன்னோமா அதுவும் நாங்க தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பணி நேரம்ங்கிற ஒன்னே கிடையாதுங்கிறாங்க. அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு இப்படி எடுத்துக்கிடுவீங்க? சமீப கால போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு? போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க 2 பேருக்கும் கையளிச்சது யாரு? அரசு தானே. இந்த தேர்தல் நேரத்துல நடக்கிறது காரணம் இந்த நேரத்துல சொன்னாவாது அது கவனத்துல எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பாக்குறாங்க. அது கண்டுக்கிறது இல்ல. இந்த ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தா நாங்க சரி செய்வோம்னு சொல்றது. இப்ப இதே போராட்டங்களை இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா?